உனக்கு சரியாக பொய் சொல்ல தெரியவில்லை. உனக்கு சரியாக பொய் சொல்ல தெரியவில்லை. அதை பொய் என்று சொல்வது கூட நியாயமற்றது. எனக்கு துயரம் தரும் உண்மைகளை உனக்கு சரியாக மறைக்க தெரியவில்லை. உன் சொற்களினூடே மங்கலான நிழல்கள் நடமாடுகின்றன. அது யார் என்று தடுமாற்றத்துடன் கேட்கிறேன். அவை வழிப்போக்கர்களின் நிழல்கள் என்கிறாய். பிறகு அந்த நிழலின் பெயரொன்றையும் உன்னை அறியாமல் கூறுகிறாய். வழிப்போக்கர்களுக்கு பெயர்கள் உண்டா? அன்பில் மிருகத்தனமான செயல் நாம் நேசிக்கும் ஒருவர் ஒரு உண்மையை மறைக்கும் போது, அல்லது அதன் நீர்த்த வடிவில் சொல்லும் போது நீ பொய் சொல்கிறாய் என்று நிரூபிப்பதுதான். அப்போது நாம் ஒருவரை நிரந்தரமாக இழக்கத் தொடங்குகிறோம். நீங்கள் எல்லா திரைகளையும் விலக்கி பார்ப்பதில் ஆர்வமுடையவர் என்றால் உங்கள் நரகத்தின் திரையை வெகு சீக்கிரமே சென்றடைந்து விடுவீர்கள். எல்லாவற்றையும் உங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் பார்வை இழப்பீர்கள். எனக்கு நீயோ உனக்கு நானோ இந்த உலகின் எல்லைகள் அல்ல. ஆனால் சிறிய தேன்கூட்டை நாம் அப்படித்தான் கட்டத் தொடங்குகிறோம். பிறகு அந்த தேனீக்கள் அமைதி இழந்து நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. நான் உனக்கு முக்கியம்தான், நானும் உனக்கு முக்கியம்தான். ஒரு எழுத்து எவ்வளவையோ மாற்றுகிறது. உனக்கு சரியாக பொய் சொல்ல தெரியவில்லை. நாம் ஆழமாக நேசிக்கும் எவரிடமுமே நம்மால் சரியாக பொய் சொல்ல முடியாது. உன்னை நீயே காட்டிக் கொடுப்பது உனது அன்பின் கண்ணாடியில் விழும் பிம்பங்களை உன்னால் கலைக்க முடியாததால் தான். எனது வருத்தங்கள் அவ்வளவு பொருட்படுத்தத்தக்கவை அல்ல. கொஞ்ச தூரம் போய்விட்டு நானே திரும்பி வந்து விடுவேன். 100 பௌர்ணமிகளின் வெளிச்சம், மனுஷ்யபுத்திரன்.